இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டனை எடுத்து நல்லா விசில் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் மஞ்சப்பொடியும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதும், அடுத்தது 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு வந்து 5 விசில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் கறி வந்து வேகிறதுக்கு எவ்வளோ விசில் ஆகுமோ அந்த விசில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் சாப்ஸுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. 1 ஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் அரைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கசகசா வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி வச்சுருக்கேன். கார்னிஷுக்கு வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் வந்து சுருள் பட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மிளகு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, இந்த பிஞ்ச் பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல். இதெல்லாம் வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் கோல்டு வின்னர் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த பேஸ்ட்டை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் போடுறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடுறேன். இந்த 1/2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடியை அதில் போட்டுக்கிறேன். இந்த கறி தண்ணியோட இந்த கறியை போட்டுக்கிறேன். இந்த அரைச்ச விழுதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையானது, இந்த கறிக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வற்றணும். இந்த தண்ணியோட ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா வேகணும். இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுவோம். ஸோ இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.